பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே எழுந்தருளும் என்கிற காலை தியானத்திற்கு இயேசு நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்களை பற்றி திகில் பிடிக்கும். இது யோசுவா 2:9 எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது. நாங்கள் சோர்ந்து போனோம், நாங்கள் ரொம்ப வீக் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி ராகாப் என்பவர் சொல்லுகிறார். இதில் ஆங்கிலத்தை பார்க்கும்போது ஹேஸ் கிவன், கர்த்தர் கொடுத்துட்டார், ரீசன்ட் ஆக்ஷன், அவரை கொடுத்துட்டார், ஏற்கனவே கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. இதில் இன்னொரு அழகான வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. ஐ நோ, ராகாப் சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் தேசத்தை கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டாருன்னு, உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு எங்கள் தேசத்தைன்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கமாக யாராவது எனக்கு தெரியும் அப்படின்னு பேசினாலே சின்ன பெண்கள்லாம் இருந்தாங்கன்னா கூட எல்லாருக்கும் கொஞ்சம் கோவம் வரும். என்ன அப்படின்னு சொல்லி இவங்க பேசுனது யாருன்னா கேட்டுருந்தாங்கன்னா கோவம் வந்திருக்கும். ஏன்னா இவங்க நாட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இவங்க சொல்கிறாங்க, ஐ நோ, எனக்கு தெரியும் எங்கள் தேசத்தை கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துட்டாருன்னு சொல்லி. ஆனாலும் அந்த அம்மா மனசில் மாத்திரம் நினைக்காம வாயில் சொல்கிறாங்க, இது போல் உங்களை பார்த்து அநேகர் சொல்லப்போவது நிச்சயம். இப்போ அவங்க சொல்கிறாங்க, உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது. திகில் என்பது மிகவும் பயமாக இருக்குது. ஏன்னா செங்கடல் 2 பிளந்திருக்கு, எகிப்தில் பயங்கரமான அற்புதங்கள் நடந்திருக்கிறது, ராஜாக்கள் எல்லாருக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது எல்லாம் கேள்விப்படும் பொழுது எங்களுக்கு ரொம்ப பயந்து போயிட்டோம், நாங்கள் ரொம்ப பயந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கமாக ரொம்ப பயந்து திகில் பிடிச்சிருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி தண்ணி குடிப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க பண்ணுறதுனா முகத்தில் தண்ணி எடுத்து நல்லா அடிச்சுப்பாங்க, அது பண்ணுவாங்க. அப்புறம் வேறு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்லா ஒரு இன்ஹேல் எடுப்பாங்க, நல்லா மூச்சை இழுத்து ஒரு 4 செகண்ட்ஸ்க்கு இழுத்துட்டு கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு மறுபடியும் மூச்சை வெளியே விடுறது. இதெல்லாம் வந்து ரொம்ப பயந்து போனவங்க செய்யுது. இப்படி தான் எரிகோவில் இருக்கவங்க செஞ்சுருந்துருப்பாங்க, அடிக்கடி தண்ணி குடிச்சிருப்பாங்க, தண்ணியை முகத்தில் அடிச்சுருந்துருப்பாங்க. இதெல்லாம் பயந்தவங்க செய்கிறது தானே. மூச்சை இழுத்து பெருமூச்சு விட்டு உட்காந்துருப்பாங்க, என்ன நடக்க போதோ சொல்லி. உங்களை பார்க்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். அவங்க இது மாதிரி காரியங்கள்லாம் செஞ்சுட்டுருப்பாங்க. ஏன்னா திகில் அங்களை பிடிக்க போகிறது ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அப்படியே ஜெபிக்க போகிறோம். மகா கணத்திற்குரியவரே, உண்மை நாங்கள் தொழுகிறோம் ஐயா, உண்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உண்மை நாங்கள் வணங்குகிறோம். உடைய அநாதி தீர்மானத்தின்படி இந்த காலை தியானத்தில் எங்களோடு கூட கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் உடைய திருப்பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம் ஐயா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இஸ்ரவேல் ஜனத்தை பற்றின திகில் அப்பா எரிகோவில் இருக்கிறவர்களை பிடித்திருந்தது. அதே போல் உமக்காக வைராக்கியமாய் வாழ்கிற உமால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த பிள்ளைகளை பற்றின திகில் மற்றவர்களை பிடிக்கட்டும் ஐயா. பெரிய காரியங்களை செய்வீராக. இன்றையிலிருந்து காரியங்கள் எல்லாம் அனுகூலமாய் மாற்றப் போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் இந்த நாளிலே முக்கியமாக சுகுவீனமாக இருக்கிறவர்கள் இப்படி கரம் தாங்கட்டும் ஐயா. பெரிய காரியங்களை செய்யுங்க, தேவைகளை சந்திங்க. இயேசு நாமத்தினால் ஜெபத்தில் எடுக்கிறோம் அன்பு தந்தையே, ஆமென். தேவன் தாமே உங்களோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். மே காட் கோ வித் யூ. ஹேவ் a great day.